Hi, viewers. Good evening. This is Sheikh Daud from JST Properties and Realtors Trichy. Welcome to my YouTube channel, JST Properties and Realtors. Friends, exactly where we located now at na Panikambatti. Panikambatti எங்கே இருக்குன்னா திருச்சி டு குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா ஜீயபுரம், அடுத்தது வந்து முக்கொம்பு, அடுத்தது பெருகமணி, அடுத்தது சிறுகமணி, அடுத்தது பெட்டவாய்த்தலை, பெட்டவாய்த்தலைக்கு அடுத்தது ஒரு கிலோமீட்டர் லெஃப்ட்டில் குமாரமங்கலம், குமாரமங்கலத்தில் லெஃப்ட்டில் கட்டானா ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து பனிக்கம்பட்டி. இப்படியே போனீங்கன்னா இது பனிக்கம்பட்டியிலேருந்து உங்களுக்கு மருதூர், கூடலூர், மருதூர், ராஜேந்திரம், பரளியிலேருந்து குளித்தலை, தண்ணீர் பள்ளி வழியாக குளித்தலை. அப்படியே இருந்தீங்கன்னா கூடலூர்லேருந்து மருதூர், பரளிலேருந்து நேராக வந்து கோட்டமேடு, குளித்தலை யூனியன் ஆஃபீஸு, குளித்தலை டு மணப்பாறை ரோட்டில் போய் கட்டாகும். இங்கேருந்து ஒரு கோட்டமேடு குளித்தலை யூனியன் ஆஃபீஸு ஒரு 8 கிலோமீட்டர். அது எங்கே இருக்குன்னா குளித்தலை டு மணப்பாறை ரோட்டில் இருக்குது. குளித்தலை டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் சிட்டுவேட்டாக இருக்குது. இங்கேருந்து குளித்தலை வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் குளித்தலை. பெட்டாத்தலை பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் பெட்டாத்தலை. இது வந்து ஈஸியஸ்ட் வேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருதூர் வழியாக வரலாம், ஹைவேல வந்து மருதூர் வழியாக வரலாம், தண்ணீர் பள்ளி வழியாக வரலாம், இல்லாட்டி குமாரமங்கலம் வழியாக வரலாம். அது பெட்டாத்தலைக்கு அடுத்தது குமாரமங்கலம். திருச்சி டு குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் பெட்டாத்தலை பக்கத்தில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் குமாரமங்கலம்னு ஒரு வில்லேஜ். அது லெஃப்ட்டில் கட்டாடினா ரயில்வே ட்ராக்கை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் பனிக்கம்பட்டி ஊர், நடுப்பட்டி, அடுத்தது பனிக்கம்பட்டி, அதுக்கு அடுத்தது வளையப்பட்டி. இந்த ஏரியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்டாங்கிள் சைஸில், செவ்வக சைஸில் ஒரு 3 ஏக்கர் 30 சென்ட் நஞ்சை நிலம் பார்க்க வந்தோம். இது வந்து வருஷத்துக்கு 9 மாதம் தண்ணி உள்ள ஏரியா. இப்போ பாருங்கள், நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏப்ரல் 15ஆம் தேதி, மணி வந்து 3:40ங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பாசன வாய்க்கா தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பாசன வாய்க்கா. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாசன வாய்க்கா, வடிகால் வாய்க்கான்னு 2 வாய்க்கா இருக்குங்க. வடிகால் வாய்க்காவே இது வந்து பெரிய ஆறில் போய் கலக்கும். அந்த வடிகால் தண்ணியை வச்சுட்டு இன்னொரு ஏரியாவில் வந்து பாசனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏரியா இது. இது ஸ்ட்ரெயிட்டாக எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு வந்து மாயனூர் டேமுங்க. மாயனூர் டேம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுங்க. வருஷத்துக்கு 9 மாதம் தண்ணி பிரச்சனை இல்லாத ஊர் இந்த ஏரியாங்க. மாயனூரில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஜீயபுரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனைலாம் என்னென்னு தெரியாது. வருஷத்துக்கு 9 மாதம் வரைக்கும். அதுமாதிரி கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் வந்து 15 to 20 அடியில் கிரவுண்ட் வாட்டருங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து இங்கே போரெல்லாம் போடலை. இது ஃப்ரீ சர்வீஸு, இது போர் இல்லை. என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து வாய்க்காலே உங்களுக்கு வருஷத்துக்கு 9 மாதம் தண்ணி வர்றதுனால அங்கே இந்த வாய்க்கால் பாசனத்தை வச்சே சாகுபடி, இருபோக சாகுபடி பண்ணுறாங்க. மேஜர் கிராப்பு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா வாழை. இது வரப்பு ஓரம் மட்டும் தென்னை வைக்கிறாங்க உங்களுக்கு. வாழை, தென்னை. அப்புறம் பார்த்திங்கன்னா மேஜர் கிராப்பு பார்த்திங்கன்னா எள்ளு பயிரை நான் வந்து காமிக்கிறேன். எள் இருக்குது, நெல், வாழை. இந்த ஏரியாவில் வந்து வந்தேன்னா அந்த பனிக்கம்பட்டி முன்னாடி உள்ள ஏரியாவில் இது வந்து கொஞ்சம் வந்து மேட்டாங்கால். இது பள்ளக்கால் இல்லை. பள்ளக்கால்னால உங்களுக்கு வந்து கோரை வந்து இது மேட்டாங்கரையில் கோரை விளையாது. ஏன்னா தண்ணி ஈரம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து மேட்டாங்கரை. இந்த லேண்டு வந்து மேட்டாங்கரை. இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு 3 ஏக்கர் 30 சென்ட் ரெக்டாங்கிள் சைஸில், செவ்வக சைஸில் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா, தென்னை மரத்துக்கு பக்கத்தில் வாழை, அது வரைக்கும் நம்மளுக்கு அத்துங்க. அது அத்து இந்த வரப்பு பாருங்கள், அது அத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போய் அப்படி வந்து இந்த கோரையிலேருந்து இப்படி வந்து இந்த வரப்பு வழியாக வந்து இப்படி போகுதுங்க. இப்போ பனிக்கம்பட்டி ஊர்லேருந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஊர்லேருந்து வந்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் மட்டும்தான் மண் ரோடு தடம். அந்த மண் ரோட்டை வந்து இப்போ வீடியோவில் காமிக்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இது தரிசாக போட்டிருக்காங்க. அது வாழை இருக்குது. இது தரிசாக வந்து சாகுபடி இல்லாமல் தரிசாக போட்டிருக்காங்க. ஒரு 1.5 ஏக்கர் இல்லை 2 ஏக்கரில் வந்து ஒரு 1.5 ஏக்கரில் வந்து எள்ளு போட்டிருக்காங்க. ஆனால் இது என்னென்ன பயிர்னா எள்ளு, நெல், வாழை ப்ளஸ் கரும்பு விளையிற ஏரியா. இப்போக்கு இது தரிசாக இருக்குது. அந்த 1.5 ஏக்கரில் வந்து அவங்க எள்ளு சாகுபடி பண்ணியிருக்காங்க. இந்த வாய்க்கால் முன்னாடி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இது பாசன வாய்க்கால், வடிகால் வாய்க்கால் தலைப்பில் இருக்குது. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். இது வாழையும் போடலாம். ஆனால் அவங்க தரிசாக போட்டு வச்சுருக்காங்க. விற்கிற இன்டென்ஷனில் இருக்கிறதுனால தரிசாக போட்டு வச்சுருக்காங்க. அவங்களால வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் டைட்டு, மணி டைட்டு, அதனால் கொஞ்சம்
விற்கலான்னு ஐடியா வந்ததுனால அப்படியே தரிசாக போட்டுருக்காங்க. 1.5 ஏக்கர் மட்டும் இது எள்ளு சாகுபடி போட்டிருக்காங்க. எள்ளு பயிர் இதாங்க, நல்லெண்ணெய், அதான் எள்ளு, இதுதான் எள்ளு பயிருங்க. அது இந்த வரப்பு தான் நம்மளுக்கு அத்து. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் அந்த இது புல் கோரை இருக்குல்ல, அது அந்த தென்னை மரம் பக்கத்தில் வாழை வரைக்கும் நம்மளுக்கு அத்துங்க. அப்படியே வந்து இப்படியே வருது. டோட்டலாக வந்து 3 ஏக்கர் 30 சென்ட். இப்போ தலைப்பு உங்களுக்கு தடம் ரோட்டை காமிக்கிறேன்னா, இந்த வரப்பு தான் நம்மளுக்கு அத்து, அந்த வரப்பு நம்மளுக்கு அத்து. அதுலேருந்து இப்படி வருது. அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100-120 அடிக்கு மேலே அகலம் இருக்கும். லென்த்து கூட, ரோடு ஃபேஸ் வந்து அகலம் வந்து 120 அடிக்கு மேலே இருக்குது. லென்த்து கூட. இப்போ 1.5 ஏக்கரில் மட்டும் நெல் போட்டிருக்காங்க, பாக்கி தரிசாக போட்டிருக்காங்க. எள்ளு பாருங்கள், எள்ளு பயிரை பாருங்கள். இது வந்து மணி கிராப்புமாங்க. எள்ளு உங்களுக்கு வந்து வாழையாக இருக்கட்டும், எள்ளு, பாய்க்கோரை, நெல், இது எல்லாமே மணி கிராப்பு உங்களுக்கு. இந்த வரப்பில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இது லெஃப்ட் வந்து வேறு ப்ராப்பர்ட்டி, இது ரைட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி. 3 ஏக்கர் 30 சென்ட், ரெக்டாங்கிள் சைஸு. இது ஒரு வடிகால் வாய்க்காங்க. இது ஒரு வடிகால் வாய்க்கா, சின்ன வாய்க்கா பாருங்கள். இது ஒரு வடிகால் வாய்க்கா. இப்போ பாருங்க, இதுலேருந்து தென்னை மரம் இருக்குல்ல, அந்த தென்னை மரம் நிற்கிறது ரோடுங்க, மண் ரோடு. இது ஒரு 300 மீட்டருக்கு அந்தானே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு, பாலம் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த சொன்னல நான் அத்து, அதுலேருந்து அந்த ரோடு வரைக்கும் அத்து. அகலம் வந்து 120 அடி. இந்த இது வந்து 1.5 ஏக்கரில் வந்து எள்ளு சாகுபடி பண்ணியிருக்காங்க. இந்த வரப்பு தான் அத்து, வரப்பில் நடந்து போயிட்டுருக்கோம். நான் சொன்ன அந்த உங்களுக்கு வந்து மண் ரோடு வந்துட்டு, இது மண் ரோடு பாதை. இது நான் சொன்ன பாதை. அந்த குரூப்பாக தென்னை மரம் நிற்கல, இந்த தென்னை மரம் இல்லை, லெஃப்ட் சைடு தென்னை மரம் நிற்கல, அது வரைக்கும் தார் ரோடு உங்களுக்கு. அதுலேருந்து அரௌண்டு ஒரு 300 மீட்டரில் இந்த மாதிரி தடங்க. டிராக்டர் பாருங்கள், நல்ல தடம், டிராக்டர் போட்டு வரலாம். உங்களுக்கு ஒரு 7 அடி 8 அடியில் உங்களுக்கு தடம் இருக்குது, மண் ரோடு தடம். இதுதான் நான் சொன்ன வடிகால் வாய்க்கா. இது அந்த காணிக்கு வந்து போகிற வழி. இது வரப்பு, அது வேறு லேண்டு, இது வேறு லேண்டு, இது நடு வரப்பு. அந்த வரப்பு அத்து 120 அடி ஆகலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன அத்து பவுண்ட்ரி வந்து இந்த தென்னை மரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 3 ஏக்கர் 30 சென்ட். பேக்ரவுண்டில் தெரிகிறது வந்து இந்த பனிக்கம்பட்டி 3 ஏக்கர் 30 சென்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள தார் ரோடு தான் இது. அந்த இதுலேருந்து ஒரு அந்த மரம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வரைக்கும் ஒரு 200 மீட்டர், 150 மீட்டர் 200 மீட்டர் தான் இருக்கும். அது வரைக்கும் மண் ரோடு இருந்தது. இது வந்து தார் ரோடு. இங்கே பாருங்கள், இது தார் ரோடு. அந்த தார் ரோடு பனிக்கம்பட்டி இந்த மெயின் ரோட்லேருந்து அந்த ஒத்த தென்னை மரம் இருக்குல்ல, அந்த குரூப் மரம்லாம் ஒத்த மரம், அது பாலம், வாய்க்கா பாலம். ஜூம் பண்ணுற பாருங்கள், வாய்க்கா பாலம். வாய்க்கா பாலத்துலேருந்து கீழே இறங்குனா இந்த தார் ரோடு கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது தார் ரோடு. இதுதான் இந்த உங்களை ஐயர்மலை பேக்ரவுண்டில் தெரியுற ஐயர்மலை. அந்த பாலம் தார் ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அந்த தார் ரோட்லேருந்து இப்படி வந்து பாருங்கள், இந்த தார் ரோடு இப்படி போகுது, இது ஊருக்குள்ளே போகுது. இந்த தார் ரோடு தான் நான் சொல்கிறேன், 150-200 மீட்டர். இந்த குரூப்பாக தென்னை மரம் இருக்குல்ல, அதில் தான் 3 ஏக்கர் 30 சென்ட். பாருங்கள், எல்லாம் ரோடு அப்ரோச் நல்லா இருக்குது. தார் ரோடு இங்கே இது வரைக்கும் தார் ரோடு உங்களுக்கு. இப்படி போய் டேர்ன் ஆகுது பார்த்திங்களா, இது மண் ரோடு. ஒரு 150-200 மீட்டரில் அந்த குரூப்பாக நிற்கிற தென்னை மரம் அந்த டவருக்கு அந்தனை. வயலில் டவர் போடல, டவர்லாம் முன்னாடி இருக்குது, டவருக்கு அந்தனை, ஹெச்டி லைனுக்கு அந்தனை. அந்த குரூப்பாக இருக்க தென்னை மரம் அதான் நம்மளுக்கு அது. அப்போ ஒரு அரௌண்டு ஒரு 150 மீட்டர் தான் இருக்கும். அதில் 3 ஏக்கர் 30 சென்ட்.
பனிக்கம்பட்டி ஏரியாவில் நிற்கிறோம். இது பாருங்கள், இது வந்து வடிகால் தண்ணி எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஏரியா பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக வடிகால், பாசன வைக்கல. ஏப்ரல் 15 ஒரு 3:15க்கு நிற்கிறோம். வடிகால் தண்ணியே எவ்வளோ இது பாருங்கள், வாய்க்காலில் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். வடிகால் தண்ணி இது வந்து பனிக்கம்பட்டியில் தான் நிற்கிறோம். வடிகால் வாய்க்காவே எவ்வளோ பெரிய வாய்க்கா உங்களுக்கு. இங்கே வடிகால் வைக்க பாசனம் வைக்க மாதிரி இருக்குங்க. இது பியூராக வந்து வடிகால் வைக்க உங்களுக்கு பாசனம் வைக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ தண்ணி அவ்வளோ அகலத்தில். ஏரியா வந்து பனிக்கம்பட்டி. அது வாழை சாகுபடி பண்ணியிருக்காங்க. மேஜர் வந்து இங்கே கோரை சாகுபடி இருக்குது, வாழை சாகுபடி, நெல் சாகுபடி. இது வந்து வாழை. பேக்ரவுண்டில் தெரிகிறது ஐயர் மலை. உங்களுக்கு ஜூம் பண்ணுற ஐயர் மலை.